பிரைஸ் லார்ட் அண்ட் ஷலோம். கர்த்தர் நல்லவர். காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்னொரு வீடியோவை இந்த டைமில் இந்த பெந்தெகோஸ்தே ரிலேஷனாக போடலாம் அப்படின்ட்டு, ரிலேட்டிவாக போடலாம் அப்படின்ட்டு இந்த லைவு. கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் ஒரு வசனம் இப்படி இருக்குது. பெந்தெகோஸ்தே எனும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். வந்த பொழுது அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் நடக்கிறது. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பெந்தெகோஸ்தே நாளிலும் இஸ்ரவேலர்கள் யூதரானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வேத புத்தகத்தை த்ரூ அவுட் படிப்பாங்க. ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்க அப்படியே ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அப்படி ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த சூழலை தான் இங்கே நான் பார்க்குறேன். அப்படி வேதத்தை படிச்சுட்டு இருந்த அந்த டைமில் தான் திடீர்னு ஒரு சத்தம் உண்டாகி அவர்கள் மேலே அக்னிமயமான நாவு வருது. அந்த இடம் ஷேக் ஆகுது. எல்லோரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 17 பாஷைகளில் அவர்கள் பேசினாங்களாம். இங்கே நமக்கு 17 பாஷைகள் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் பேசின யாருக்கும் தான் பேசுகிறது என்ன பாஷைன்னு தெரியல. அதனால தான் அது பேர் அந்நிய பாஷை அப்படின்னு அங்கே சொல்கிறோம். அந்நிய பாஷைனாலே, அதாவது இங்கே ஒரு வார்த்தை இருக்குது, அந்நிய பாஷைன்னு கூட போடலை. அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடினாலே கலக்கமடைந்தார்கள். த்ரூ அவுட் வேதத்தை படிக்கிற அந்த டைமில் இப்போது அங்கே கூடியிருந்தவங்களுக்கெல்லாம் தெரியுது, இவங்க நம்ம பாஷையில் ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கே இன்னொரு வார்த்தை நன்றாக போடப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, 11வது வசனத்தில் இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்டோமே. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. அவர்கள் பேசினது ஒரு பாஷை, அது அந்நிய பாஷை என்கிறோம். ஒரு வேளை பேசினவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், கேட்டவங்க தங்கள் பாஷைகளில் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்க சாட்சி கொடுக்குறாங்க, தேவ மகத்துவங்களை பேசினாங்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த பொழுது வேதத்தில் இருந்த சத்தியத்தை அறிந்து தேவ மகத்துவங்களை வெவ்வேறு பாஷைகளில் பேசினாங்க. இங்கே இந்த பெந்தெகோஸ்தே நாளில் ஒன்று ரொம்ப முக்கியமாய் இடம்பெறுகிறது, பாஷை. வேத ஆசிரியர்கள் இந்த பாஷை என்று சொல்லுகிற பொழுது இந்த பெந்தெகோஸ்தே நாளை எதோடு கனெக்ட் பண்ணுகிறாங்க. நான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. அங்கே பாபேல் கோபுரத்தை கட்டப்போகிறார்கள். ஆனால் கட்டுகிறவர்கள் எப்படி கட்டுகிறார்களாம்? நமக்கு பேருண்டாக, நல்ல வார்த்தை 4வது வசனத்தில் இருக்கு, நமக்கு பேருண்டாக வானத்தை அளாவுற ஒரு சிகரத்தை கோபுரத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி கட்டினாங்களாம். தேவனை மகிமை செலுத்தக்கூடிய ஜனங்கள், தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய ஜனங்கள் தனக்கு பேருண்டாக செலுத்தும் பொழுது அவர்களுடைய பாஷையை தாறுமாறாக்கினார். அவர்கள் எல்லோரும் வெவ்வேறு விதமான பாஷைகளை பேசினாங்க. பேசினவங்களுக்கு எந்த பாஷை என்னன்னு விளங்கலை. அதனால அவர்கள் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். சிதறடிக்கப்பட்ட போனதினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், தேவனுடைய ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறணும். நீங்கள் பூமி எங்கும் பலுகி பெருக வேண்டும். இவங்க ஒரு இடத்துல இருந்துடலாம்னு நினச்சாங்க. ஆனால் தேவ சித்தம் பூமி எங்கும் பலுகி பெருக வேண்டும். ஆண்டவர் தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். அவர்கள் பாஷைகளை தாறுமாறாக்கினார். அந்த பாஷைகள் தாறுமாறானாலே மக்கள் சிதறி பூமி எங்கும் பரவினார்கள். ஒரு கனெக்ஷன். முதல் பெந்தெகோஸ்தே என்று சொல்லக்கூடிய அந்த பண்டிகை நாள் வேதத்தில் பெந்தெகோஸ்தேன்னு பதிவு பண்ணப்படலை. ஆனால் அந்த டே
ஆதியாகம புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் வெவ்வேறு பாஷைகளை பேசினதுனாலே சிதறடிக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் அவர்களுக்கு கொடுத்த வரங்களின்படி வெவ்வேறு பாஷைகளை பேசினதுனால இந்த சீஷர்கள் எங்கும் சிதறடிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையை சுவிசேஷமாய் அறிவித்தார்கள். தேவனுடைய திட்டம் மக்கள் உலகமெங்கும் பரவ வேண்டும், பூமி எங்கும் பரவ வேண்டும். பரவின ஜனங்களுக்கு அவரவர் பாஷையிலே சுவிசேஷம் செல்ல வேண்டும். டே ஆஃப் பெண்டிகாஸ்டல் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே அப்போஸ்தலர் 2வது அதிகாரம்.